ஹலோ சவுத் எஃப்டிஎஃப்சி வீவர்ஸ். வீரம், வேதாளம் போன்ற மாபெரும் வெற்றி படங்களை தொடர்ந்து அஜித்துடைய நடிப்பில் வேகம் என்கிற படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார் இயக்குனர் சிவா. இவருடைய வேகம் படத்துக்கு அப்புறம் இவருடைய இயக்கத்தில் யார் நடிக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிறதா சொல்லப்படுது. மேலும் கபாலி படத்துடைய ஷூட்டிங் போதே இயக்குனர் சிவாவை ரஜினியை அழைப்பு விடுத்ததாக சொல்லப்படுது. மேலும் ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள், உங்களுடைய இயக்கத்தில் நான் நடிக்க தயார் அப்படின்னு ரஜினி சொன்னதா சொல்லப்படுது. அப்போதைய சூழ்நிலை இயக்குனர் சிவா ரஜினியிடம் என்ன சொன்னார்னா, உங்களுக்காக இப்போதைக்கு என்கிட்ட எந்த ஒரு கதையும் இல்லை, கூடிய விரைவிலே ஒரு நல்ல மாசான கதையோட உங்களை நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னதான் இயக்குனர் சிவா விவேகம் படத்துடைய ஷெட்யூலில் பிஸியாக இருந்தாலும் கிடைக்கிற கேபிள்லாம் ஒரு நல்ல மாசான கதையை ரஜினிகாண்டே ரெடி பண்ணிட்டாராம். இந்த படத்தில் மேலும் ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் ரோல் இருக்குதாம். அந்த வில்லன் ரோலில் அஜித் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சிவா பிளான் பண்ணியிருக்காராம். மேலும் அஜித்துடைய பாணிக்கு ஏற்றவாறு அந்த வில்லன் ரோலை மெருளிக்கு செஞ்சுருக்கிறதாகவும் சொல்லப்படுது. எது எப்படியோ எல்லாமே அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் தான் தெரிய வரும். இது மட்டும் இல்லாமல் சில பேட்டிகளில் ரஜினிக்கு வில்லனா நடிக்க நான் தயார் அப்படின்னு அஜித் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சினிமா நியூஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.